இதுவரை ஊழல் வழக்கில் திமுக தண்டனை பெற்றது இல்லை. எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் பொய்யானவை என திமுக மு.க. ஸ்டாலின் தலைவர். மீம்ஸ். திருவாரில் இருந்து வெறும் கையுடன் வந்து வாடகை வீட்டில் தங்கிய கருணாநிதி குடும்பம் உலக பணக்காரர் குடும்பத்தில் ஒன்றானது எப்படி? ஊழலில் தண்டனை பெறவில்லை என்பதால் நீங்கள் சுத்தமானவர்கள் என அர்த்தம் இல்லை. தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வரும்போது 30 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாது மு.க. ஸ்டாலின். மீம்ஸ். எவன்டா தளபதிக்கு துண்டு சீட்டில் காமெடி எடுத்து எழுதி கொடுத்தது? சென்னை போயஸ் தோட்டம் வீட்டில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் ஆட்டோவில் தனது பேரனுடன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள மகள் சௌந்தர்யா வீட்டிற்கு சென்றார். செய்தி. மீம்ஸ். ஐயையோ, நான் பாத்ரூம் போயிட்டு ஃப்ளாஷ் பண்ணாமல் வந்துட்டேன். அதையும் நியூஸில் போட்டாலும் போட்டுடுவாங்க. நான் போய் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ரஜினிகாந்த் அரசியல். பணத்தை எப்படா தருவ? ரஜினி. கட்சி ஆரம்பித்து உடனே தருவேன். 30-40 வருடங்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்தது மட்டுமே பதவி பெறுவதற்கோ அரசியல் ஈடுபடுவதற்கோ முழு தகுதி ஆகிவிடாது. ரஜினிகாந்தின் அறிக்கை. தன் ரசிகர்களுக்கு கட்டவுட்டுக்கும் பால் ஊற்றவும் நோட்டீஸ் ஓட்டம்தான் தகுதி உள்ள என ரஜினிக்கு தெரிகிறது. பாவம், அந்த ரசிகர்களுக்கு தான் தெரியவில்லை. பாஜகவுக்கு நரேந்திர மோடி செயலி மூலம் நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் ரூபாய் 5 முதல் 5000 வரை அளிக்கலாம். பிரதமர் மோடி. நன்கொடையெல்லாம் அளிக்க முடியாது. ஏன்னா அந்த 5 லட்சத்தில் 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு பாக்கி காசை அக்கௌண்ட்டில் போடுங்க. தீபாவளிக்குள் தியேட்டர்களில் சிசிடிவி பொருத்த வேண்டும். விஷால். பொருத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஓவர் தமிழ் ராக்கர்ஸ். ஏழையின் தாயின் மகனுக்கு அமைதிக்கான பரிசு வழங்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, டாலர் மதிப்பு வீழ்ச்சி, ரபோல் விவகாரம், எல்லா பிரச்சனைகளிலும் அமைதியாக இருந்ததுக்காக அமைதிக்கான பரிசு கொடுத்துருப்பாங்களோ? பாஜகவுக்கு நரேந்திர மோடி செயலி நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் ரூபாய் 5 முதல் 5000 வரை அளிக்கலாம். பிரதமர் மோடி. முன்னாடியெல்லாம் பிச்சைக்காரங்க திருவோடு வச்சு தான் பிச்சை கேட்பாங்க. ஆனால் இப்போ ஆப் வச்சு கேட்குறாங்க. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியாவோ? பணத்திற்காக வாக்களிப்பது தன்னைத்தானே இருப்பதற்கு சமம். வைகோ. மீம்ஸ். தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி கூட்டணி வைக்கிறது எதுக்கு சமம் சார்? ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆனந்தம், ஒரு பையன் 2 பொண்ணுங்க மகா ஆனந்தம், ஒரு பையன் 3 பொண்ணுங்க பரமானந்தம், ஒரு பையன் 4 பொண்ணுங்க பேரானந்தம், ஒரு பையன் நிறைய பொண்ணுங்க நித்யானந்தம். வரும் டிசம்பர் 12 தமது பிறந்த நாளன்று கட்சி கொடி பெயர் அறிவிக்கப்படாது, தாமதமாகும் என ரஜினி அறிவிப்பு. வீட்டில் பேர பிள்ளைங்க எல்லாம் இந்த வயசில் இதெல்லாம் தேவையானு கேட்குறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் தானே அங்கே காத்திருக்கணும் தலைவரை? 18 எம்எல்ஏவின் விவகாரம். டிடிவி தினகரன். கழகத்தையும் முதலமைச்சர் பதவியையும் கைப்பற்றும் தீவிர முயற்சியில் மாவீரன் டிடிவி தினகரன் ஆலோசித்த போது, எங்க இன்னைக்கு மத்தியானம் சிக்கனா மட்டனா? 18 எம்எல்ஏ தகுதி நீக்கம். டிடிவி. ஏண்டா, நானே தீர்ப்புக்கு சாதகமாக இல்லைன்னு கடுப்பில் இருக்கேன். நீங்கள் சோத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாடோ? அப்படியே டீசல் பெட்ரோலை பெறுவதிலும் ஒரு மறுப்பு தெரிவித்திருங்க மோடிஜி. நம்ம பக்தாஸ் கொஞ்ச நாள் புஷ்பக் விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு போகட்டும். பக்தாஸ். எங்கள் தலைவன் பொய்யில் புலவன், நரைச்ச முடி கிழவன், ஏறுனா விமானம் இறங்குனா கோமனா, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தெரித்து ஓடும் ஏழை தாயின் மகனுக்கு தீபாவளி கோல்சூட் எடுக்க 5 முதல் 5000 வரை நமோ ஆப்பில் நன்கொடை வழங்குமாறு பிஜேபி நிர்வாக கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.